அடுத்து நம்ம டி பாட்டுக்கு வருவோம். சடங்கும் கதிர்ப்பும் ஈஸியான ஒரு கேள்விதான், பார்ப்போம். ஐன்ஸ்டைனின் திணிவு சக்தி தொடர்பை பயன்படுத்தி அணித்திணிவு அலகின் ஒரு சக்தி சமன்மையை மெகா இலத்திரன் வோல்ட்டில் துணிக. ஒரு மெகா இலத்திரன் வோல்ட் எத்தனை ஜூல் தராங்க அப்படிங்கிறது, எத்தனை கிலோகிராம் அப்படிங்கறத தராங்க. அணுத்திணிவு அலகுனா திணிவு அளக்கிற ஒரு அலகு, அவ்வளவு. அதே மாதிரி ஒளிண்ட கதி தராங்க. சரி, ஐன்ஸ்டைனின் சக்தி சமன்மை சமன்பாடு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அது E = mc². ஒளிண்ட வேகம் தெரியும், திணிவு நம்மளுக்கு தெரியும், ஒரு யூன்னு தந்திருக்காங்க, போட வேண்டியதான். நம்மளுக்கு ஒரு யூல நீங்க போட்டு விடை எடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு சக்தி எப்படி வரும்னு சொன்னால் இலத்திரன் வோல்ட்ல வரப்போகுது. அந்த இலத்திரன் வோல்ட்ல உள்ளதை நீங்க ஜூலுக்கு மாத்தி கொடுக்கலாம். பிரதிகள் 3 தர 10 27 தரணும் இன்டூ c², 3 தர 18 வர்க்கம் ரூட்டுங்கள் 1.494 தர 10 ஜூல் அப்படின்னு. ஓகே, வேணா நீங்க மெகா இலத்திரன் வோல்ட்டில் துணிகன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப இதை மெகா இலத்திரன் வோல்ட் மாத்தணும். அதாவது ஒரு மெகா இலத்திரன் வோல்ட் 1.6 தர 10⁻13 ஜூல். இத்தனை ஜூல் எத்தனை மெகா இலத்திரன் வோல்ட்னு பார்க்க இத 1.6 தர 10⁻13 ஜூலா பிரிச்சுட்டால் மெகா இலத்திரன் வோல்ட்னு வரும். சுருக்கி எடுக்க உங்களுக்கு விட வருது 933.7 மெகா இலத்திரன். ஓகே, அடுத்தது ஒரு நியூட்ரன் உறிஞ்சப்படும் போது 235 U92 கரு பிளவுக்கு உட்படுகிறது. பிளவின் வகைகளில் பின்வரும் ஒன்று தாக்கத்தை தரப்படுகிறது. திணிவுகள் தராங்க, யூல தராங்க. ஓகே, முதலாவது பாட்டை பார்ப்போம். மேற்குறித்த பிளவு தாக்கத்தில் திணிவு நட்டத்தை அணுத்திணிவு அலகில் காண்க. திணிவு நட்டங்கிறது என்னன்னா திணிவுல ஏற்பட்டுள்ள குறைவு. சரியா, திணிவு தான் சக்தியா மாறி இருக்கு. அப்ப திணிவுல ஏற்பட்ட குறைவு என்னன்னு பார்க்க போறோம். அப்ப திணிவு நட்டம் சமன் இறுதி திணிவு. ஆரம்பத்துலதான் கூட இருந்திருக்கும்ல, அப்ப ஆரம்ப திணிவு மைனஸ் இறுதி திணிவாக வரும். ஆரம்ப திணிவு என்னது, அங்க இருக்க தரவுகளை யூஸ் பண்ணி ஆரம்ப திணிவு நீங்க சொல்லலாம் 1.0. தாக்கத்துல பாருங்க, ஒரு நியூட்ரனும் ஒரு யூவும் இல்லையா, அதுக்கான திணிவுகள் நீங்க போடுங்க. 1.008ங்கிறது நியூட்ரன் 87 தராங்கல்ல, 0.087 நியூட்ரன் சக ஒரு யுரேனியம் இருக்கு, அது 235.04. அவங்களே இவ்வளவு அக்யூரேட்டா தரும்போது நம்ம விடையை கொடுக்கும்போது அக்யூரேட்டா தான் கொடுக்கணும். இது தான் ஆரம்ப திணிவு. இறுதி திணிவு எவ்வளவுன்னு சொன்னால் ஒரு ருபீடியமும் ஒரு சீசியமும் 2 நியூட்ரானும் இருக்கு. ஆகவே 2 நியூட்ரானுக்கு 2 மடங்கு 1.0087. ஒரு சீசியத்துக்கு எவ்வளவு, சீசியத்துக்கு 137.911 ஆக 95.9343. இப்ப இது எல்லாமே அணுத்திணிவு அலகுல தான் போடுறீங்க யூல. ஆகவே உங்களுக்கு இறுதி விட யூல தான் வரும். சுருக்கி எடுங்கள், சுருக்கி எடுத்தா உங்களுக்கு விட வருது 0.19. ஓகே, இரண்டாவது பாட்டு பாருங்க. இதுல இருந்து மேற்குறித்த பிளவு தாக்கத்தில் விடுவிக்கப்படும் சக்தியை மெகா இலத்திரன் வோல்ட்டில் துணிக்க. இப்போ திணிவு என்னன்னா இவ்வளவு திணிவு தான் நட்டமாகி இருக்கு, அதாவது இவ்வளவு திணிவு தான் சக்தியாக மாறி இருக்கு. அப்ப E = mc² வர வேண்டிய திணிவு என்னது, இந்த திணிவு தான். அதுதானே தெரிய சக்தியா மாறி இருக்கா, அப்ப அந்த திணிவு தான் நீங்க போடுறீங்க. இதான் காணணும். எம்முக்கு பதிலா 0.19 U இன்டூ c²க்கு பதிலா 3 தர 10. இதை நீங்க கிலோகிராமுக்கு மாத்தினா என்ன தெரியும், 1.66 தர 10⁻27 பெருக்கணும். அதானே கிலோகிராமுக்கு மாத்தணும். பெருக்கிட்டு c²க்கு பதிலா 3 தர 10 வர்க்கம் போட்டால் உங்களுக்கு ஜூல்ல விட வரும். ஜூல்ல வரது மெகா இலத்திரன் வோல்ட்டுக்கு மாத்தினால் 177.46 மெகா இலத்திரன் வோல்ட் கிடையாது. ஓகே, இப்போ இது செய்யறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு, நான் அதை சொல்லி தரேன். என்னன்னு சொன்னால் ஒரு யூ உங்களுக்கு எவ்வளவு 933.7 மெகா இலத்திரன் வோல்ட் தருமாக இருந்தால் 0.19 யூ எவ்வளவு தரும். இப்படி நீங்க நேரடியா போட்டால் ஒரு யூ இவ்வளவு மெகா இலத்திரன் வோல்ட் ஆக இருந்தால் இவ்வளவு யூ எத்தனை மெகா இலத்திரன் வோல்ட் சக்தியை தரும் அப்படிங்கறத காணுங்க. மெகா இலத்திரன் வோல்ட் தானே கேள்வி, அப்ப ஈஸியா சுருக்கப்பட்டு 1.7746 மெகா இலத்திரன் வோல்ட் அப்படின்னு உங்களுக்கு விடை கிடைக்கின்றது. நீங்க அக்யூரேட்டான விடை கேள்வியில அக்யூரேட்டான தரவுகள் தரப்பட்டிருக்கும் போது விடையும் அக்யூரேட்டாக கொடுங்க. நம்ம மட்டம் தட்டி கொடுக்குறது சரி வராது. அப்படி மட்டம் தட்டி கொடுக்காம இருந்தா அவங்க நமக்கு தரவே மட்டம் தட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா, மட்டம் தட்டி தராட்டி நீங்களும் அக்யூரேட்டான விடையை போட்டுருங்க. சரி, அடுத்த கேள்வி. ஒரு பெரிய கருத்தாக்கியில் 235 U92 எரிபொருளின் பிளவு காரணமாக பிறப்பிக்கப்படும் வெப்பவலு 3200 மெகாவாட் ஆகும். அதற்கு ஒத்து பிறப்பிக்கப்படும் மின்வலு 1000 மெகாவாட் ஆகும். வெவ்வேறு பிளவு தாக்கங்களின் வகைகள் வெவ்வேறு சக்தியின் அளவுகளை வெப்பமாக்க விடுவிக்கப்படுகின்றன. இப்பிளவு தாக்கங்களில் பிறப்பிக்கப்படும் சராசரி வெப்ப சக்தி பிளவுக்கு 200 மெகா இலத்திரன் வோல்ட். ஒரு பிளவு நடந்தால் அதால வர வெப்ப சக்தி என்னன்னு சொன்னால் 200 மெகா இலத்திரன் வோல்ட் இருக்கு. கருத்தாக்கியின் திறனை துணிக. ஈஸியான ஒரு கேள்வி. உருவாகிற வெப்ப சக்தி 3200 மெகாவாட். அதுல 1000 தான் மின் சக்தியாக மாற்றப்படுது. அப்போ இது 100% கொடுப்பீங்களாக இருந்தால் திறனாக இருக்கும். எவ்வளவு வரும், சுருக்கிடுங்கள் 31.25 இதான் திறனாக இருக்கும். அதாவது நம்ம வழங்குறது 3200, அதுல 1000 தான் பயன்படுது, தரணும். அதான் என்ன தெரியும். அடுத்த கேள்வி பாருங்க. கருத்தாக்கின் உறுதியான நிலையில் செக்கனுக்கு பிளவுகளின் எண்ணிக்கையை காணும். செக்கனுக்கான பிளவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் போது செக்கன் ஒன்றில் பிறப்பிக்கப்படும் மொத்த வெப்ப சக்தியை காணும். மொத்த வெப்ப சக்தியை கண்டுட்டு ஒரு பிளவின் போது
பிறப்பிக்கப்படுற சக்தியை பிரிச்சு விட்டீங்களாக இருந்தால் எத்தனை பிளவுடு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா தெரியலாம். பிறப்பிக்கப்படுற மொத்த சக்தி எவ்வளவாக இருக்கும்? மொத்த சக்தி அலகு நேரத்துல பேசுவோமா, செகண்ட் ஒன்று அல்லது அலகு நேரத்தில் பிறப்பிக்கப்படுற மொத்த சக்தி 3200 மெகா ஜூல் ஆகும். இவருக்கு வலு தராங்க 3200 மெகாவாட். அப்ப அலகு நேரத்திலான சக்தி 3200 மெகா ஜூல் தர 10⁶ ஜூல். ஓகே, இதுதான் செகண்ட் ஒன்றில் பிறப்பிக்கப்படுற மொத்த சக்தி. ஆனால் ஒரு பிளவுக்கு எவ்வளவு சக்தி வெடிவிக்கப்படுது அப்படிங்கறத தந்திருக்காங்க. அது எவ்வளவு? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்ப 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறத நீங்க ஜூலுக்கு மாற்றுவீங்களாக இருந்தால் ஒரு பிளவின் போது பிறப்பிக்கப்படும் சராசரி சக்தி எவ்வளவா இருக்கும்? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அது ஜூலுக்கு மாற்ற 1.6 தர 10⁻13. 10⁻13 பேருக்குன்னா மெகா ஜூல் வருமா? இல்ல, மெகா எலக்ட்ரான் வோல்ட் தானே, அப்ப ஜூல்னே வரும். மேல வந்து அந்த மாற்றம் தான் தந்திருக்காங்க. 10⁻13 பெருக்கி எடுக்க உங்களுக்கு என்ன விட வரப்போகுது? மறுபடியும் 3600 கிட்ட வரப்போகுது, 3200 கிட்ட 11 இந்த மாதிரி ஏதோ. சரி, அப்ப ஒரு பிளவுக்கு இவ்வளவு ஜூல் சக்தி விடுவிக்கப்படுது. ஆனா மொத்தமா இவ்வளவு சக்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மொத்தமான பிளவுகளின் எண்ணிக்கைக்கான இதால பிரிச்சு விட்டா சரிதான். பிளவுகளின் எண்ணிக்கை 3.2 தர 10⁸ 1 2 3 19 கீழே 3.2 தர 10⁻11 பிரிச்சு விட 1 தர 10 20 பிளவுகள் நடக்கும். இத்தனை பிளவுகள் நடந்துட்டு இருக்கு. எப்போ? ஒரு செகண்ட். ஒவ்வொரு செகண்ட்லயும் இத்தனை பிளவுகள் வருது. நம்ம ஒரு செகண்டுக்கு தான் கேள்வி செய்யறோம். பிளவுகள் per செகண்ட் அதான் அழகாக இருக்கும். அல்லது ஒரு செகண்ட் ஒன்றிலான பிளவுகளின் எண்ணிக்கை, அதுல உள்ள பிளவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு நீங்க சமன் போட்டு 1 தர 10 20 அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு விட சரியா. அடுத்த பாட்டை பாருங்க. இதுல இருந்து கருத்தாக்கின் ஆண்டுக்கான கிலோகிராமிலான 235U92 நுகர்ச்சி வீதத்தை காண்க. அவகாட்ரோ எண் அப்படின்னு எடுத்துக்கிறது. நம்மளுக்கு அவர்கிட்ட திணிவன் தெரியல, அத்தனை மேல போட்டிருக்காங்க 235 தான் அவருக்கு திணிவு. ஒரு மூலக்கூறுன்ற திணிவு தான். ஒரு மூலக்கூறுன்ற திணிவு என்னன்னு பார்ப்போம். ஒரு மூலுண்ட திணிவு தான் 235 கிராம். சரியா, இப்படி போடுறது 235 U அணு. ஒரு மூலின் திணிவு எவ்வளவு? 235 கிராம். ஒரு மூலக்கூறின்ற திணிவு காணும். ஒரு மூல்ல எத்தனை மூலக்கூறு இருக்கும்? அவகாட்ரோன்ற மாறிலி அளவுக்கு மூலக்கூறு தெரியும். 235 U அணு ஒரு மூலக்கூறின் திணிவு என்ன வரும்? 235 கீழ் 6.0 எப்படி தராங்க? 0.2 தர 1023. இதுல வந்து 6.0 தர 1023 போடுறீங்க. சுருக்கி எடுத்தால் உங்களுக்கு ஒரு மூலக்கூறின் திணிவு. ஒரு மூலக்கூறின் திணிவு உங்களுக்கு 39.2 தர 10⁻26 கிலோகிராமாக பெறப்படுகிறது. சரி, நீங்க கிராம்ல எடுத்தீங்களா இருந்தால் 10⁻23 கிராமாக இருந்திருக்கும். சரி, இப்போ ஒரு மூலக்கூறின் திணிவு இவ்வளவு. சரியா, ஆனால் ஒரு செகண்ட்ல 10-20 மூலக்கூறுகள் உடையுது இல்லையா? அப்போ ஒரு செகண்டில் நுகரப்படும் U235 திணிவு என்னவா இருக்கும்? 39.2 தர 10⁻26 தர 1020. இது ஒரு செகண்ட்ல நுகரப்படுற யுரேனியத்தின் திணிவு எவ்வளவு? சுருக்கி எடுத்தால் 3.92 தர 10⁻5 கிலோகிராம் per செகண்ட். ஒரு செகண்ட்ல இத்தனை கிலோ. நீங்க ஒரு இயருக்கு பார்க்கணும். ஆகவே இத நீங்க பெருக்கி விட்டீங்கன்னா சரி. ஆகவே ஒரு வருடத்தில் நுகரப்படும் U235 திணிவு சமன் 3.92 தர 10⁻5 இன்டூ ஒரு செகண்ட் வந்து வருஷத்துக்கு மாத்துறதுக்கு 4 மாத்தணும். சரி, முதல்ல வந்து ஒரு நாளுக்கு 3600 தர 24. ஒரு நாளா மாறிடுச்சு, அதெல்லாம் 305 நாள். இதுதான் ஒரு வருடம். இதை நீங்க சுருக்கி எடுக்க உங்களுக்கு விட வரும் 1.24 தர 13 கிலோகிராம் per year. ஒவ்வொரு வருடத்துக்கும் இத்தனை கிலோகிராம் உங்களுக்கு செலவாக போகுது. 1240 கிலோகிராம் யுரேனியம் தவிர ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளவு சக்தியை பிறப்பிப்பது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். டீப்பா இயற்கை யுரேனியம் 7% 235 யுரேனியத்தையும் 99.3% 238 யுரேனியத்தையும் கொண்டுள்ளது. மேற்குறித்த கருத்தாக்கில் மின்னை பிறப்பிப்பதற்கு எரிபொருளாக 235 92U மாத்திரம் தேவைப்படுகிறது. மேற்குறித்த தாக்கிக்கு 2% செறிந்த யுரேனியம் உள்ள யுரேனியம் எரிபொருள் தேவைப்படுகிறது. யுரேனியம் எரிபொருள் திணிவுக்கேற்ப 2% அப்படி கொண்டு மேலே சியில் குறிப்பிட்டவாறு 1000 மெகாவாட் தாக்கியை ஒரு ஆண்டிற்கு தொழிற்படுத்த தேவையான 2% யுரேனியம் எரிபொருளின் அளவை துணிட. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நீங்க எடுக்கிற எரிபொருள்ல 2-3% என்ன இருக்கு? யுரேனியம். உங்களுக்கு தேவையான யுரேனியம், அதாவது 235 திணிவன் கொண்ட சமதானி வந்து இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு தேவையான யுரேனியத்தின் ஒரு வருஷத்துக்கு தேவையான 235 யுரேனியத்தின் திணிவு எவ்வளவு? 1.24 தர 10⁻3 கிலோ. இது ஒரு வருஷத்துக்கு தேவையான 235 திணிவன் கொண்ட யுரேனியத்தின் திணிவு. ஆனால் இது நம்ம எடுக்கிற மொத்த எரிபொருள்ல 2% இந்த பெருமானமாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்ம எவ்வளவோ திணிவு எடுக்கிறோம்,
அந்த அதாவது மொத்தமா எல்லாம் கலவையா இருக்க அந்த திணிவுண்ட 2% தான் எனக்கு இது இல்ல 2% தான் இது எவ்வளவு 62,000 கிலோகிராம் அல்லது 62,13 கிலோகிராம். ஓகே, அடுத்தது நிலக்கரி வலு பொரியங்களில் கார்பனேரி வேற எதுவும் இங்க தேவைப்பட போறது இல்ல. தேவையான இந்த 2%ங்கிற தரவு மட்டும்தான். என்னென்னமோ பேசியிருக்காங்க, அந்த 2% அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறது நமக்கு எது செய்யலாம். நிலக்கரி வலு பொரியங்களில் கார்பனை எரிப்பதால் மின்னை உற்பத்தி செய்ய தேவையான வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. E/O2 CO2 -4 இலத்திரன் வோல்ட் அப்படின்னு ஒரு தப்பு நடக்கும். ஒரு நிலக்கரி வலு பொரியத்தின் திறன் பெரும்பாலும் கரு வலு பொரியத்தின் திறனை போன்றது. அப்படின்னா திறன் வந்து நம்ம 31.25 ஏதோ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதே சதவீதம் உடைய திறனை தான் கொண்டிருக்கோம். அதாவது வெப்ப சக்தி 3200 மெகாவாட் வந்தால் மின் சக்தியா மாறுறது 1000 மெகாவாட் தான். சரி, அப்படி அதனால்தான் திறன் வந்து 2க்கும் சமமா வரும். ஒரு 1000 மெகாவாட் நிலக்கரி வலு பொரியத்தை ஒரு ஆண்டிற்கு தொழிற்படுத்த தேவையான கார்பனின் அளவை கிலோகிராமில் துணிக்க நிலக்கரி வலுவின் திறன் மேலே C1 துணிந்த அதே திறன் என கொண்ட C மூல திறன் 12 கிராம் -1 அப்படின்னு தராங்க. அதே வேலை செய்ய வேண்டியதான். என்னன்னு சொன்னால் தாக்கம் இருக்காங்க. ஒரு கார்பன் அணு ஆக்சிஜனோட தாக்கம் புரிஞ்சு 4 இலத்திரன் வோல்ட் சக்தியை பிறப்பிக்கும். சரியா, அப்ப நீங்க கார்பன் அணு ஒன்றை எரிப்பதனால் உருவாகும் சக்தி அல்லது பிறப்பிக்கப்படும் சக்தி எவ்வளவா இருக்கும்? 4 இலத்திரன் வோல்ட்டை வந்து நீங்க ஜூலுக்கு மாத்த 1.6 தர 10⁻19. ஏன் 19? முதல்ல மெகா இலத்திரன் வோல்ட் ஜூலுக்கு மாத்தணும். ஒரு 10⁻6 இல்லாம போயிடும், 10⁻13 வரும். இங்க வந்து இலத்திரன் வோல்ட் ஜூலா மாத்திரம், அது 1.6 தர 10⁻10 இலத்திரன் ஏற்றதால ஜூல் அப்படின்னு வரும். இதை நீங்க சுருக்கி எடுத்தால் 6.4 தர 10⁻19 ஜூல். ஓகே, அடுத்து கார்பனின் நுகர்ச்சி வீதம் நீங்க பார்க்க போறீங்க. அதாவது ஒரு செகண்ட்ல 3200 மெகாவாட் வலு வந்து இப்போ 31.25 தானே திறன், 31.25. அதாவது இதுதான் நடக்குது. முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் 3200 மேல 1000 தர 100, இதுதான் 31.25% கண்டுபிடிச்சோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கார்பனை யூஸ் பண்ணி அந்த நிலக்கரி வலு நிலையத்திலையும் திறன் இதே தான். சரியா, இவ்வளவு உற்பத்தி பண்ணாங்க. சரியா, பெர்சன்டேஜ் மாத்திரத்துக்கு 100 இருக்காரு. அப்ப இது என்ன வருதுன்னு கட்டாயம் 3200 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு 31.25 வருவா. ஆகவே ஒரு செகண்ட்ல பிறப்பிக்கப்படுற வலு 3200 அல்லது ஒரு செகண்ட்ல பிறப்பிக்கப்படுற சக்தி 3200 தர 16 ஜூல் மெகாவாட் கண்டுபிடிச்சோம். மெகாவாட் நீங்க போட்டது 16 இருந்திருக்கும், அவர் வெட்டு போயிருப்பார். அவன் 16 ஒரு செகண்ட்ல இத்தனை ஜூல் பிறப்பிக்கப்படணும். அப்பதான் திறன் வந்து அதே அளவாக இருக்கும். சரியா, ஒரு கார்பன் அணு இருக்கிறதால இவ்வளவு சக்தி பிறப்பிக்கப்படும். ஆகவே எத்தனை கார்பன் அணு கண்டுபிடிக்கும் இந்த மாதிரியே தான் 19 பிரிச்சு விட்டால் எவ்வளவு அணுக்கள் தேவையான ஒரு செகண்டில் பிறப்பிக்கப்படும் சக்தி வரு. அடுத்த வசனம் எழுதுவீங்க, ஒரு செகண்டில் பயன்படுத்தப்படும் கார்பன் அணுக்கள் அல்லது சக்தி உருவாக்க பிரயோகிக்கப்படும் கார்பன் அணுக்கள். அந்த கார்பன் அணுக்கள் தான் இந்த 3200 6.4 தர 10⁻19 கிடைக்கிறது. எத்தனை வருது? 5 தர 1027 அணுக்கள் தேவைப்படுது. இப்போ கார்பன் அணு ஒன்றில் ஒரு மூல் கார்பன் அணுங்கிறது 12 கிராம் மூல் மைனஸ் 12 கிராம். ஆனா ஒரு மூல்ல 6.2 தர 1023 அணுக்கள் இருக்கு. அப்ப இப்படி பிரிச்சு விடுவீங்களா? இருந்தாலும் என்ன வரும்? ஒரு கார்பன் அணு வரும் 2 தர 23 கிராம்னு வரும். நீங்க 1026 கிலோகிராம் வேணா போட்டுக்கலாம். கிலோகிராம்ல மாத்தணும் 26. ஓகே, ஒரு செகண்ட்ல இது எல்லாமே ஒரு செகண்ட்ல இருக்கு. இது செகண்ட்ல இது ஒரு தட்டு திணிவு. ஆனா இங்க 5 தர 1027 அணு ஒரு செகண்டுக்கு பயன்படுத்தப்படும். அப்போ நீங்க சொல்லலாம் ஒரு செகண்டில் பயன்படுத்தப்படுற கார்பன் அணுவின் திணிவு என்னவா இருக்கும்? நீங்க வசமா இருக்கும் 2 தர 26 கிலோகிராம் ஒரு செகண்ட்ல இவ்வளவு. ஆனா ஒரு அணுவின் திணிவு இவ்வளவு. அது ஒரு செகண்ட்ல பயன்படுத்தப்படுற கார்பன் அணுவின் திணிவு வந்து 5 தர 1027. அதால பெருக்கி விட்டீங்கன்னா சுருக்கி எடுத்தால் 10 தர 11 10 தர 11 100 கிலோகிராம் கார்பன் ஒரு செகண்ட்ல தேவைப்பட போகுது. ஒரு செகண்டுக்கு 100 கிலோகிராம் தேவை. அது ஒரு வருஷத்துக்கு பாக்குறதுக்கு என்ன செய்வீங்க? ஒரு 4 ஆகிடுச்சு, 24. இது மணித்தியாலமா மாத்த, இது 24ங்கிறது 4 மாத்த. ஆனா 4ல 365 இயர்ல இது. இதை நீங்க சுருக்கி எடுத்தால் எடுங்கள் 3.2 9 கிலோகிராம் இப்படி உங்களுக்கு விட வரும். ஒரு வருஷத்துக்கு இத்தனை கிலோகிராம். இப்போ இதுல உள்ள கேள்வியின் நோக்கம் என்னன்னு சொன்னால் நிலக்கரி வலு நிலையத்துக்கும் யுரேனியம் வலு நிலையத்துக்கும் இடையில உள்ள தொடர்பை பத்தி, இடையில உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த கேள்வி. அதாவது யுரேனியத்துல இதே திறன்ல சக்தியை நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு வருஷத்துல 1.24 தர 13 கிலோகிராம் இருந்தால் போதும். அதாவது கிட்டத்தட்ட இதை நீங்க சுருக்கி எடுங்க 1240 கிலோகிராம். ஒரு டன் யுரேனியம் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? இந்த திறன்ல உங்களால சக்தி உண்டாக்க முடியும். இதுவே நீங்க கலப்பா இருக்க யுரேனியம் இருக்குல்ல, அதை எடுத்தா கூட 62,000 கிலோகிராம் வச்சுட்டு இதே திறன்ல சக்தியை பெறலாம். ஆனா இந்த சக்தியை நிலக்கரி வலு நிலையத்துல எடுக்கணுமாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளவு கார்பன் தேவை. இவ்வளவு யுரேனியம் தான் அதே திறன்ல சக்தி பெறதுக்கு தேவை. ஆனா கார்பன் நிலக்கரி வலு நிலையத்துல எடுக்கிறதா இருந்தால் இவ்வளவு கார்பன் தேவைப்படும். இப்போ கார்பன் கன்சியூமேஷன் சரியான கூடவாக இருக்கும் யுரேனியத்தோட ஒப்பிடும்போது. அதை ஒப்பிடுறதுக்காக இந்த கேள்வி.